ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல இந்த 23வது நாள் தொடர் ஜெபத்தில் ஆமென் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை காண செய்து கொண்டே இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அநேக சரீரத்தில் கர்த்தர் சுகத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இருதயத்தில் தெய்வீக சமாதானம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்புகிறது. ஆமென். பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேக ஆயிர ஜனங்களை கர்த்தர் தம்மிடமாய் திருப்பி ஹல்லேலூயா அவர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா அப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துவங்குவோம். சத்த உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்க துவங்குவோம். சத்த உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்க துவங்குவோம். மகிமையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயிரம் இடத்துல திரும்புகிற கர்த்தாவே, ஆயிரமாய் இந்த சமூகத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் இடத்துல நீர் திரும்புகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கல பட்டணமாய் இருக்கிறவரே, அடைக்கல பட்டணமாய் இருக்கிறவரே, மறைவிடமான கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி உங்க சத்தம் உயரட்டும். பரலோக தேவனை நோக்கி உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். கர்த்தரை துதிக்க துவங்குவோமா? ஆமென். தேவனை துதிக்கும்படியாக ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதிக்க துவங்கிய போது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கைவல்லமை எதிரிகள் நடுவிலே வெளிப்பட துவங்கினது. ஆமென். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஹல்லேலூயா கர்த்தர் எந்த காரியத்தில் கிரியை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தின் நடுவிலே தமது கை வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அந்த காரியத்தின் நடுவிலே கர்த்தர் தமது கை வல்லமையை வெளிப்படுத்துகிறார். உரிகதரல ஷஹரதனா ரிஹமரகசியாதரதனரா ரிகவரபலபுஷம் துராதரகசியாதனரா ரிகம் தராதனகசியாதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். ஹல்லேலூயா. வழி திறக்கும்
அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தெய்வம், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தெய்வம், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஒரு முறை கூட சொல்லுவோமா? உன்னை அதிசயம் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தெய்வமே, உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? சூழ்நிலைகளை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எங்களுக்காக கிரியை செய்கிறவரே, அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துவங்குவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்கிறவர், தடைகளை தகர்த்தெறிந்து ஆமென் தமது ஜனத்தை நடத்துகிற நல்ல தெய்வம். மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உன் புலம்பலை ஆனந்த சத்தமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அழுகையோடும் புலம்பலோடும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாய் வெளிப்படுகிற கர்த்தர். அவர் ஆறுதல் மாத்திரம் அல்ல, நீங்கள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அதிசயத்தை காண பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. காயங்களுக்கு நல்ல ஔஷதமாய் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். கர்த்தர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். ஆமே. யாக்கோபு அநேக வருடமாக என் மகன் நான் நேசித்த யோசேப்பு மரித்து போனான் என்று இருதயத்தில் நினைத்து கொண்டிருந்தார். ஆனா கர்த்தர் அவனுடைய கண்களை அதிசயங்களை காண பண்ணினார். மரித்தான் என்று செய்தி வந்த அதே மகன் அநேகருக்கு ஜீவரட்சணை செய்கிறான் என்கிற செய்தி அவன் செவிகளில் வந்து கேட்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிற, நீ தைரியமாய் போ எகிப்திற்கு, யோசேப்பின் கைகள் தான் உன் கண்களை மூடும் என்று. ஆமே. யாக்கோபை அதிசயத்தை காண செய்தது போல, யாக்கோபு அதிசயங்களை காண செய்தது போல இந்த ராத்திரி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ சில காரியங்கள் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் பதில் வராமல் முடங்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க அநேக நாள் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் அதிசயங்களை காண பண்ணுகிறார். யாக்கோபுடைய கண்கள், யாக்கோபுடைய ஜீவன் அவனுக்குள்ளே துளிர்த்தது போல, ஆமே, அவனுடைய உயிர், அவனுடைய ஆவி உயிர்த்தது போல, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற கிரியைகள் உங்க ஆவியை உயிர்ப்பிக்க பண்ணும். ஆமே. உங்க ஆத்துமாவை ஜீவனடைய பண்ணும். ரிகதரமனா நெடுநாள் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்புகிறது வருவோதோ அது ஜீவ விருட்சத்தை போல, அது ஜீவ விருட்சத்தை போல. ஆமே. இந்த 40 நாள் தொடர் ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஆமே, இத்தனை நாட்களும் ஆண்டவர் உனக்காக தடைகளை உடைத்து பாதைகளை திறந்து தந்தார். ஆனால் இனி வருகிற நாட்களிலோ உன் கண்கள் காணத்தக்கதாக அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். உன் சத்துருக்களுக்கு முடிவுண்டாக்கி உங்க எல்கைகளை அவர் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குகிறார். நல்ல தேவனை ஆர்ப்பரிக்க துவங்குங்க. தேவாதி தேவனை மகிமைப்படுத்த துவங்குங்க. இதுவரை சத்துருக்களுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்கினார். ஆமென். இனிமேலோ உன் கண்கள் காணத்தக்கதாக அதிசயங்களை செய்கிறார். எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் உன் கைவிட்டு எடுக்கப்பட்டதோ, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் கரத்திலே தருகிற நாட்கள் இது.
ஓ ரிகபரதரபோ சந்துராதனரா ரிகபரபரபோ சந்துரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவரே ஆவியானவரே, தவறாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்கிறார். யாப்போக்கு நதிக்கரையிலே ஆமே கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டது போல இந்த ஜெப நாட்களில் தொடர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, தேவனோடு போராடி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக வருடங்களுக்கு உன்னை இளைப்பாற பண்ணும்படியாக கர்த்தர் ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தமது அதிசய செயல்களை வெளிப்படுத்துகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும் சகோதரி. ஆமே, சில தீமைகளை கண்டு உன் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், சில இழப்புகளை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சகலவற்றை நான் நன்மையாக முடிய பண்ணுவேன், சகலவற்றை நான் நன்மையாக முடிய பண்ணுவேன். ரிகவரதரபல சிகலரனா ரிகவரபரபலபோ ஷபரபரபரபா ரீ லௌடமனோ ரப்தனோத ரகசியா ரிகபலபோ சம்துராதனரா. நல்ல கரம் தட்டி ஜெபிங்க, நல்ல கரம் தட்டி ஜெபிங்க. ஆமே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பரலோக பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்து கொண்டிருக்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, நீ கண்ணீரை கண்ட நாட்களுக்கு தக்கதாக, துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக இரட்டிப்பான நன்மையை காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்தில் நினைவு கூறப்படுகிறார்கள். ஜெபிக்கிறவர்களை கண்டு சத்துரு நடுங்குகிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலமாய் தமது கை வல்லமையை வெளிப்படுத்த துவங்குகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை, நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை, உங்க வீடுகளில் கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆவியானவரே. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தீமைகளை நன்மையாக மாற பண்ணுகிறவர், தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நன்மையாக நீட்டப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ரகபரபல ஷகலரா ஓ ரிகபரபரபலபோ ஷபரபரபலபோ ரிகபரபரபலபோ ரிகபரபரபலபோ ஷபரபரபலபோ தியாரதன ரிகமனோ சந்துரேதனரா. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்போது நடந்து வருகிறபடி கர்த்தர் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. இப்போது நடந்து வருகிறபடி கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணுகிறார். ரலதரல கரதன ரிகபரபல ஷகலரதோ ரிகபரபலபோ சந்துரிபி கபரபரபலவா. ஆமென் 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 ஆமென். ஓ, உங்க குடும்பங்கள் உங்களுக்கு தீமை செய்ய திட்டமிட்டு இருக்கலாம், மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டு இருக்கலாம். ஆனா அவன் செய்ய நினைத்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரர்கள் ஹல்லேலூயா 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 ஓ ரிகதரபல ஷிகலரன கபரபரபலபோ சந்துராதனா ராதல் ஹல்லேலூயா 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 ரிகமனதரபோஷே ரிகவரபல் கவரதனா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ்
ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ரிக்கபரபலபோ ஷம்துரேதனா ரீ லௌடமன ஹப்சியாதனர ரிக்கபரபலபோ ஷபரபரபலப. ஹalleluya 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 ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியானவரே அப்படியே உங்க விண்ணப்பங்கள் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு மேலே இருந்து அநேக காரியங்களுக்காக அவர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக குடும்பங்களை விடுவிக்க கர்த்தர் திட்டமுள்ளவராய் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு தந்து சொல்லி தந்து பரலோகத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு வெளிப்படுத்தி குடும்பங்களை விடுவிக்கும்படியாக ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரீபல் பௌடமனதரா ரக்கபல் பௌராஷிகால்தல்கே ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ ரிகவலமோ ரப்துனோதர் கடானா ரிகலதரவலஷே ரிகவரவரவல பௌரி கவரவலமா. ஹalleluya 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 ஹalleluya. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஆமென் 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 ஆமென். ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிற மகத்தான செயல்களுக்காக ஓரி கபரதரவல ஷகலர ரிகவரவரவலமோ ஷபரவரவலமா ரீஹம் திரோதல் கடனபலதர. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். பாருங்க எசேக்கியா ராஜா ஆமென் தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று தீர்க்கதரிசி வார்த்தை சொன்ன உடனே சுவர்புறமாக திரும்பி அழுது, அவன் சாதாரணமாக ஜெபித்திருந்த ஆண்டவர் கேட்டிருப்பாரா தெரியல, சுவர்புறமாய் திரும்பி அழுகிறான். அழுது, ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தேனே ஆண்டவரே, உமது பார்வைக்கு முன்பதாக நலமானதை செய்தேனே ஆண்டவரே என்பதை நினைத்தருளும் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். அவன் விண்ணப்பம் செய்வதை அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கிழித்து நாம் அழுகிறதை அவர் பார்க்கிறார். இருதயம் உடைந்து அழுகிறதை பார்க்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்க போகிற அநேகருடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தர் தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகிறார். தீமைகளை பார்த்து இருக்கிற உன்னுடைய கண்கள், தீமைகளை பார்த்து கொண்டிருந்த உன்னுடைய கண்கள் இனி நன்மைகளை காண துவங்குகிறது, அதிசயங்களை காண துவங்குகிறது. யோசேப்பை முடிக்கும்படி சகோதரர்கள் திட்டமிட்டார்கள். ஆமே, அவர்கள் குழியிலே தூக்க போட்ட நேரத்திலும் கர்த்தருடைய கண்கள் தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றும்படியாக. ஆமென் ஆமென். சத்துரு உனக்கு விரோதமாய் தீமைகளை உண்டு பண்ணும்படி திட்டமிட்டாலும் பரலோக ராஜ்யம் அந்த தீமைகளை நன்மையாய் முடியும்படியாய் திட்டமிடுகிறது. சத்துரு உன்னை பலவீனப்படுத்தி உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அந்த பலவீனத்திலும் கர்த்தருடைய சௌக்கியம் பரிபூரணமாய் வெளிப்பட்டு உன்னை ஜீவனோடு சுகத்தோடு வாழ வைக்கும்படியாக பரலோக ராஜ்யம் திட்டமிடுகிறது. Amen, 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 amen. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். மனிதர்கள் மந்திரவாதங்கள் எதிர் வல்லமைகளை கொண்டு போராடினாலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா தீமைகளை நன்மையாய் மாற்றும்படியாக, சத்துரு வெட்டின குழியிலே தானே விழும்படியாக, அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவர்கள் கால்கள் சிக்கு கொள்ளும்படியாக தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். யோசேப்பு சொன்னது போல நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்போது நரந்து வருகிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக முடிய பண்ணுகிறார். பழைய கஷ்டங்களை, பழைய துன்பங்களை மறந்து இளைப்பாறுதலாய் கர்த்தர் உன்னை இருக்க பண்ணுகிற நாட்கள் வெகு சீக்கிரமாய் வருகிறது, வெகு சீக்கிரமாய் வருகிறது. உன் துன்பத்தை மறந்து, கஷ்டங்களை மறந்து, கண்ணீரை மறந்து, ஆமே தெற்கத்தி வெள்ளங்களை
திருப்புகிறது போல கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். அல்லேலூயா. அது உனக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். உன் பழைய வாழ்வுக்கும் ஆமே கர்த்தர் உனக்கு தரப்போகிற புதிய வாழ்க்கைக்கு ஒரு நன்மைகளை, ஒரு மாற்றத்தை, ஒரு வேறுபாட்டை அது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். அப்படி ஜெபிக்க துவங்குங்க. அல்லேலூயா. வார்த்தைகளை தந்தவர், வாக்குத்தத்தங்களை தந்தவர். நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் அழிந்து போக விடுகிறது இல்லை. ஆமே. நீங்கள் நேசிக்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் தமது சிறகின் மறையிலே மறைத்து வைத்து ரிகபாலா தீபாலா ஷிகலாரா ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கரம் சிலரை தொடுகிறது. சில பிள்ளைகளை காக்கும்படியாக கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. சிலரை தீங்கிலிருந்து ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார். ஆமென் ஆமென். உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் காக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, தீங்கு துக்கப்படுத்தாதபடி காக்கும்படியாக தேவ கரம் நீட்டப்படுகிறது. கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. இதோ சிலருக்காக உருவின பட்டயத்தோடு தூதர்கள் முன் நடக்கிறார்கள். சுற்றிலும் காக்கும்படியாக, முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தருடைய காவல் உண்டாகும்படியாக கர்த்தர் தமது தூதர்களை சில பிள்ளைகளுக்காக ஆயத்தமாக்குகிறார். ஓ ஹல்லேலூயா. சிலருக்காக கர்த்தர் தமது தூதர்களை நிற்க பண்ணுகிறார். உடபரபரபரபலவ ஷபரபரபலவலவ ரிக்கபரபல் பௌடபரதனகசியாத்தனர் ரிக்கபபலதரபல ஷகலர ரிக்கபரபரபலவலவலவ ஷே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே. வானமண்டலத்தில் உனக்காக யுத்தம் நடைபெறுகிறது. வானத்தில் உனக்கு யுத்தம் நடைபெறுகிறது. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணினது போல நட்சத்திரங்கள் உன் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. மனுஷன் அல்ல, கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. ஆமே. உன் சத்துருக்களை உன் காலின் கீழாய் மடங்கி விழ பண்ணுகிறார் கர்த்தர். சத்துருக்களை உன் காலின் கீழாய் கர்த்தர் மடங்கி விழ பண்ணுகிறார். ஆமே. உன் சத்துருக்களை கர்த்தர் உன் காலின் கீழாய் மடங்கி விழ பண்ணுகிறார். உடபல் பௌடமன் அத்துல் கெடாத ரகசியா ரிக்கபல் பௌரமனோ ரீ லட்சஸ் கைடக ரகதானோ ரீ லௌடம் தேரகத்தியா. ஹல்லேலூயா. பலவீனமான உன்னை கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். உடபல் பௌடமனோ. ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கிற உன்னை கொண்டு ஆவியானவர் ஜெயம் எடுக்கிறார். ரிக்கபரபலபோ சம்துரிபி கபரபலபா. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவா எண்ணப்பட்ட உன்னை தமக்காக வேறு பிரித்து எடுத்து உன்னை கொண்டு தமது ராஜ்யத்திற்காக, உன்னை கொண்டு தமது கிரியைகளுக்காக பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறார். நீங்க எந்த எல்கைகளில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து உன்னை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தமது கரத்தில் எடுத்து வல்லமையான காரியங்களை செய்ய துவங்குகிறார். ஓ ரிக்கபரபலபோ ஷபரபத் தரஹசியாத்தனரோ ரிக்கம் தர்கடாமன ஹப்சந்தா ரிகபரபலபோ ஷபரபரவா ரிகாலதி கமோ ரப்தோ ரதல்கடாரத ரகசியா உடபல் பௌடமனே யப்தோ ரதல்கியாரதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய படையை கூட்டிக் கொண்டு வந்த சிசேராவை ஒரு கூடாரத்துக்குள் இருந்த ஒரு சாதாரண பெண்மணி ஹல்லேலூயா ஆணி எடுத்து அடித்து சத்துருவுக்கு ஒரு முடி உண்டாக்கினார். ஆமென் ஆமென். ஓ பலவான் கையில சத்துருக்களை கர்த்தர் விட்டு கொடுக்கல. பலவீனமா இருக்கிறவர்கள் கையில, கூடாரத்தில மறைந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கையில. ஆமென். வெளி உலகத்துக்கு நீ தெரியாம இருக்கலாம், ஆனா மறைவாய் இருக்கிற உன்னை கொண்டு சத்துருக்களை வெட்டி வீழ்த்துகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருக்கள் உன் முன்பதாக மடிந்து விழுகிறார்கள். சத்துருக்கள் உன் முன்பதாக மடிந்து விழுகிறார்கள். ரிகபல தீபல ஷகலா. ஓ ரிகப. ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே. பரலோக ராஜ்யம் செயல்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சந்தோஷமாய் செயல்படுகிறார். ஜெபிக்கிற இடத்திலே அவர் மகிமையாய் செயல்படுகிறார். ரிகபர பலபோஷே. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தமது திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவனுக்கு சத்துருவை மேற்கொள்ளும்படியான உன்னத பலன் கொடுக்கப்படுகிறது. திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உன் நிமித்தம் ஒரு பெரிய தேசத்திலே ரட்சிப்பு, உன் நிமித்தம்
உன் ஒருத்தியை கொண்டு, உன் ஒருத்தனை கொண்டு தேசத்திலே கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறார். தேசங்களிலே ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பிசாசுகள், குடிவெறியின் ஆவி, மந்திரவாதத்தின் பிள்ளி சூனியத்தின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள் பாருங்க. இதே போலதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக சிசேரா வந்து நிற்கிறார். இந்த யாகில் நினைத்திருக்கலாம், இந்த பெண்மணி நினைத்திருக்கலாம், எங்கேயோ யுத்தம் நடக்குது, நமக்கு என்ன, நாம கூடாரத்துக்குள்ள மறைந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் நினைத்திருக்கலானா, அப்படி நினைக்காம தேசத்துல கர்த்தர் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினால் அந்த ரட்சிப்பு என் குடும்பத்திற்கும் வரும். ஆமே, தேசத்திற்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை மேற்கொண்டா அந்த சத்துரு இனி என் குடும்பத்தையும் தொடாதுன்னு சொல்லி சத்துருவை வீழ்த்தும்படியாக ஞானமாக செயல்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எனவே தெபோராள் சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் என் தேசத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து பாரத்தை எடுத்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் தாயாக எழும்பும் அளவும் அந்த பாரத்தை சுமந்து நான் செயல்படும் வர என் கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் பாலாய் போனதே. என் கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் பாலாய் போனதே. ஆனால் நான் எப்போ எழும்ப துவங்கினோனோ, நான் எப்போ கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பித்தேனோ, எப்போது என் சத்துருக்களை வீழ்த்த வேண்டும் என்று ஆவியானவர் என்னை ஏவ துவங்கினாரோ, அப்பொழுது இருந்து எங்கள் தேசம் சேமத்தை பார்க்க துவங்கிற்று, தேசம் சமாதானத்தை பார்க்க துவங்கிற்று, தேசம் அமைதலை பார்க்க துவங்கினது. ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பெண்மணி எழும்பி சத்துருவை வீழ்த்தினதினாலே 40 வருடம் தேசத்திலே அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒரு நபர் எழும்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்க தேசத்திலும் குடும்பத்திலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார், ஒரு அமைதலை காண பண்ணுகிறார். நீ ஜெபிக்காத பட்சத்தில், நீ எழும்பாத பட்சத்தில் கிராமங்கள் பட்டணங்கள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சத்துரு பாழாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் பலவீனமானவர்களுடைய கரத்திலே சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார். ஓ ரிகபர பலதரவர ரிகபர வரவர வரவ சத்து ரிகபர வரவ ரிகபரவல் பௌடமனத ரகசியாத்தனரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளு, ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினாலாகும். விடுதலை
தந்திரோமையா தாருமையா தாருமையா இன்றே தாருமையா விடுதலையே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிகபலதர ஷிகலரனா. கர்த்தருடைய ஜனத்தை சிதறடிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆவியானவரே எழுந்தருளுவீராக. ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிற இஸ்ரவேலர்களிடத்தில் திரும்புகிற கர்த்தர் ஆயிரம் ஆயிரமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இடத்திலே கர்த்தர் திரும்புவீராக. இந்த 40 நாள் ஜெபத்திலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இடத்திலே கர்த்தர் திரும்புவீராக. ஹல்லேலூயா. ஆமென். எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. தேசத்தில் இருக்கிற சத்துரு சிதறடிக்கப்படுவானாக. குடும்பத்தில் இருக்கிற சத்துரு சிதறடிக்கப்படுவானாக. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துரு சிதறடிக்கப்படுவானாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாய் திட்டம் போடுகிற சத்துரு இன்றைக்கு சிதறடிக்கப்படுவானாக. ஓ ரிபலதரபா ரிகபலரா. எங்கள் எதிர்கால சந்ததியை, எங்கள் சந்ததியை உங்க கரத்துல தருகிற ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆமென் சந்ததி சந்ததியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு சந்ததி, அது தேவனுடைய சந்ததி என்னப்படும். அது தேவனையே சேவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகபரபரபரப ஷபரபரபா. நினைத்தருளும் நினைத்தருளும் கர்த்தருடைய ஆவியானவரே, பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. குடும்பங்களை நினைத்தருளுவீராக. எங்கள் எதிர்கால சந்ததிகளை நினைத்தருளும். எங்கள் தலைமுறைகளை நினைத்தருளும். ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. சத்துரு எதையெல்லாம் தீமையாக முடிய பண்ணணும்னு நினைத்தானோ அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவீராக. ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமைகள் நன்மையாய் முடியட்டும். இழப்புகள் ஆசீர்வாதமாக்கப்படட்டும். அழிவுகள் ஆசீர்வாதமாக்கப்படட்டும். ஓ ரிகபரதல ஷிகலனா ரிகபரபரபலவ ஷியாரதன ஓ ரிகமனௌதி கலதிரமோ ரிவல் பௌடமனத ரகசிய ரிகபரபரவ ஷகரபரபரபரவ ரிகபரபரவ ஷியாரபரபரவ ரிலௌடானா திகரதனரே உடமல் பௌடே ரச்சன் தாரகதியாக்கதரோ ரிகபலவ சந்திரி கபரபலவ ரௌடே ரத்தன் கே உடமனபலவ ஷபரபரபரவ இரபபபப ஷபலரர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 
ரிக்கபபபபப ஷிகலரதனா உரிக்கவல துரபரபரபரபரபரபரபரப உரிதலெசெகெரெனாரலரரரரரா ரிகமன ஷிகலரதிகரபபபபபப. Oh, hallelujah, 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 hallelujah. Rikababala shigalaradana. Jesus, Jesus, Jesus. Hallelujah, 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 amen, hallelujah, hallelujah, amen. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே குத்து விளக்கு வைக்க சொல்லி இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கணும், இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அது எரிந்து கொண்டே இருக்கும்படியாக இடித்து பிழிந்த எண்ணெயை ஊற்றி அது எப்போதும் தேவ சமூகத்தில் எரிந்து கொண்டே இருக்கணும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பமும் அதுதான். நம்மை ஒரு குத்து விளக்கை போல தேவ சமூகத்தில் ராப்பகலாய் எரிந்து கொண்டே இருக்கும்படியாக அநேக சூழ்நிலைகள் நாம் இடித்து பிழிகிறது போல, நம்முடைய வாழ்க்கையை இடித்து பிழிகிறது போல, நம்முடைய குடும்பத்தை இடித்து பிழிகிறது போல் அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அது எல்லாமே இரவும் பகலும் நாம் எரிந்து கொண்டே இருக்கும்படியாக, நம்முடைய ஜெபம் மங்காதபடி, நம்முடைய ஜெபம் உபவாசம் மங்காதபடி ராப்பகலாய் தேவனை நோக்கி எரிந்து கொண்டே இருக்க, அவள் விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ராப்பகலாய் கர்த்தருடைய சமூகத்தில் எரிந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். ஹல்லேலூயா. அம்மா, இந்த ஜெபத்திலே, உபவாச ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆத்துமாவே, நீ இருக்கிறது கர்த்தருடைய சந்நிதியில். இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சந்நிதியில். நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல தமது சிங்காசனத்தை போட்டு உங்கள் முன்பதாக அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் தமது சிங்காசனத்தை போட்டு உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆமே, என் பிள்ளை ஜெபிக்கிறத கேட்கணும், என் பிள்ளை ஜெபிக்கிறத கேட்கணும். ஹல்லேலூயா. என் மகன் பேசுகிறத நான் கேட்கணும், என் மகள் பேசுகிறத நான் கேட்கணும் என்று அவர் ஆசையாய் ஆசையாய் ஆசையாய். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, கர்த்தருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவருடைய நாசியின் சுவாசமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமே. பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம், எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம். ஆமே. நீ நம்பி இருக்கிறது அவராலே வரும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமே. இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசி ஆத்துமாவே, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசி. தீமைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார் என்று விசுவாசி. ஆமே. ஆமே. யாக்கோபுடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆண்டவர் சொன்னது போலவே, உன் மகனை பார்க்காம நீ மறிக்க மாட்ட. உன் மகனுடைய கைகள் தான் உன் கண்களை மூடும். அவன் வாழ்ந்திருப்பதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய இரட்சணியத்தை உன் கண்கள் காணும் முன் நீ மரணிப்பது இல்லை. கர்த்தருடைய இரட்சணியத்தை உன் கண்கள் காணும் முன் நீ மரணிப்பது இல்லை. கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பை உன் கண்கள் காணும் முன் நீ மரணத்தை பார்ப்பது இல்லை. மரணம் உன்னை தொடுவது இல்லை. மரணம் உன்னை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய ரட்சிப்பு வாழ்க்கையில வெளிப்படணும். அதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய ரட்சிப்பு உனக்கு வெளிப்படணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய இரட்சணியத்தை உன் கண்கள் காணும் முன் நீ மரணிப்பது இல்லை. உடபரதி ரபல சிகலரா ரிகபரபரபரபரப சந்துராத ரகசியா ரிகபலபரப சந்துரேகதனரா ரிகபரபரபரப. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தேன், ஆனால் கெட்டு போயிருப்பேன் என்று. ஆமென். தாவீது விசுவாசித்தான். எத்தனை இழப்பு வந்த நேரத்திலும், ஆமென், தன் சொந்த குடும்பம் அவனை துரத்தி கொண்டிருந்த சமயத்திலும், அவன் பெற்ற பிள்ளை அவனை அழிவை தேடின நேரத்திலும் தாவீது விசுவாசித்தான், கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகபதரபல ஷேகரதா. எத்தனை இழந்தாலோ, ஆமென், அவன் வனாந்தரத்தில் கடந்தாலோ, அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்தாலும் தாவீது விசுவாசித்தான், கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று. ரிகபரதிரபல ஷிகரதனா. எனவே தான் சொல்லுகிறான், நான் விசுவாசியாம இருந்திருப்பேன்னா நான் என்னைக்கோ கெட்டு போயிருப்பேன். ஆனா விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், கர்த்தர் தீமைகளை நன்மையாக முடிய பண்ணினார் என்று.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோமா? தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்தும் உற்சாகமா எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா
அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமென். பயப்படாதே. பயம் என்பது சத்துரு கொண்டு வருகிற மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு சூழ்ச்சி. ஒரு மனுஷன் பயப்படும் போது அந்த மனுஷனை எளிதாக விழத்தள்ளிவிட முடியும். அதனால் அவன் பயத்தை முதலாவது கொண்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள் அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் பிள்ளை பயப்படுறா, தூங்கும்போது பயப்படுறா, ஸ்கூலுக்கு போகும்போது பயப்படுறா, வாகனத்தை எடுக்கும் போதே பயம் வருகிறது அப்படின்னு சொல்லி அநேகர் பயத்தை குறித்து தான் அநேகர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அநேகருக்கு சில மனிதர்களை குறித்து பயம், அநேகருக்கு பாருங்க சில குறிப்பிட்ட இடங்களுக்கு போவதற்கு பயம். அதே போல அநேகருக்கு பாருங்க கண்ணை மூடி தூங்குவதற்கு பயம். தூங்கினால் உடனே பாருங்க கழுத்தை நெரிப்பது போல சத்துரு முன்னாடி வந்து நிற்கிறது, இருதயம் படபடப்பு. இப்படி அநேகர் பயத்தினாலே வாட்டி வதைக்கப்படுகின்றனர். அல்லேலூயா. இது சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சகமான சூழ்ச்சி. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத. அல்லேலூயா. நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த தொடர் ஜபத்தின் மூலமாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு ஜபிப்போமா? விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜபிங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் அல்ல. அல்லேலூயா. மனுஷனால் இயன்றது சிறிய காரியம், ஆனால் நம்முடைய தேவனால் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேடகமாய் இருக்கும் போது நிச்சயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. சத்துரு உனக்கு விரோதமா எத்தனை விதமான திட்டங்கள் தீட்டினாலும், எத்தனை விதமான அம்புகளை வெல்லுகளை உனக்கு விரோதமா எய்தாலும், நான் உனக்கு கேடகமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருப்பேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடியினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நினைத்து ஆமென், 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 ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத ஆத்துமா,
கர்த்தாவே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலமுமாயிருக்கிறேன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாள்ல பயந்து பயந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பயமும் மாறுவதாக, பயத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறுவதாக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்துல நம்பியிருந்த ஆபிரகாமும் கைவிட்டு தனிமையா பிள்ளையோடு கூட போய் வனாந்தரத்துல ஒரு நிற்கதியற்ற ஒரு நிலைமையில, அல்லேலூயா, உதவியற்ற ஒரு நிலைமையில வனாந்தரத்துல பிள்ளையோடு கூட இருக்கிறா. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தூரத்துல போய் அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னைக்கு இந்த தொடர் ஜபத்துல பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்க்கிற கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார். ஆகார கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பயப்படாத, பயப்படாத. ஆமென். பிள்ளையையும் பார்க்கிறாரு, உன்னையும் பார்க்கிறாரு. ஆமென். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாள்ல தீர்க்க தரிசனமாய் வார்த்தையை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் கண்ணீரின் சத்தத்தை நான் பார்க்கிறேன், உன் பிள்ளையின் சத்தத்தை நான் பார்க்கிறேன், நீ படுகிற பாடுகளை நான் பார்க்கிறேன். ஆமென். நீ நெருக்கப்படுகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்களும் மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்னு சொல்லுங்க. நீரனை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீரனை காண்கிற தெய்வம்னு சொல்லுங்க. நீரனை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ பிள்ளையை ஆசீர்வதித்து அவர், ஆமென், பிள்ளையை பெரிய ஜாதியாய் மாற்ற அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஓ பிள்ளையை உயர்த்த போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன் பிள்ளையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாறப்பட, ஆமென், சர்வ வல்லமையுள்ள தேவனாலே கூடும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாத. பயம் சத்துருடைய மிகப்பெரிய ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பயத்தை குறித்து அதிகமாக நம்ம பாரப்படுறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாதிருங்க, ஆத்மாவையும் என்னது நரகத்துல அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. சரீரத்தை மட்டும் தானே கொல்லுவாங்க, உங்க ஆத்மாவை கொல்ல முடியாது இல்லையா? உங்க ஆத்மாவை அழிக்க முடியாது இல்லையா? அந்த ஆத்ம நேசரை நோக்கி அழட்டும். ஆத்ம நேசரை நோக்கி அழட்டும். ஆண்டவரே, என் ஆத்ம நேசரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆத்ம நேசரே, உம்மை நோக்கி பார்க்கிறப்பான்னு சொல்லி ஆத்ம நேசரை நோக்கி அழட்டும். அழ அழ அழ. உன் ஆத்ம நேச உன் சரீரத்தையும் கொல்ல துடிக்கிறவர்களுக்கு விரோதமாய் அவர் அவருடைய கரத்தை நீட்டுவார். உன்னை
விடுவிப்பா. ஆமே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். பயப்படாதே ஆத்துமாவே. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ரீபாலாபா லாபா ராஷாகாமா லிமலா ராகாலாரா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனைகளை கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இன்னைக்கு பயப்படுத்துகிற பொல்லாத மனுஷனுடைய கைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்களாக்கி விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். மண்ணான மனுஷர்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவந்தம் செய்யாதபடி திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் இரக்க செய்வீராக இரக்க செய்வீராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்க செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. Hallelujah 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 hallelujah. Amen 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 hallelujah. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னுடனே இருக்கிறேன். சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா அப்படி நமக்குள்ள ஒரு கொஸ்டின் கேள்வி எழும்புது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு. யோசேப்பை குழியில தூக்கி போடும்போது அந்த குழிக்குள்ள கிடக்கிறான் யோசேப்பு. அந்த நேரத்தில் யோசேப்பிடத்துல ஆண்டவர் பேசியிருப்பாரு, பயப்படாத யோசேப்பே பயப்படாத யோசேப்பே, உன்னை இந்த பால் அடைஞ்ச இந்த குழிக்குள்ள, தண்ணி இல்லாத இந்த குழிக்குள்ள உன் சகோதரர்கள் போட்டுட்டு போயிட்டாங்க, நீ பயந்துகிட்டு இருக்கிறியோ, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, போத்திபாருடைய வீட்டில் இருந்து கொண்டு சிறைச்சாலைக்குள்ள போடும் போதும் யோசேப்பு நினைச்சிருப்பான், ஆண்டவரே நான் செய்யாத தவற்றுக்காக என்னை கொண்டு இப்படி சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்களே, நீங்க ஏன் கூட தானா இருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ செய்யாத காரியத்துக்காக உன் மேல பழி சொல்லை போடும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் கூட தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நானும் தேவன். அல்லேலூயா. திகையாத. நடக்கிற காரியங்களை பார்த்து, உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, உனக்கு விரோதமாக இருக்கிற நெருக்கங்களை பார்த்து, உன் வியாதியை பார்த்து, உன் போராட்டத்தை பார்த்து நீ திகையாத. அப்ப என்னப்பா நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, திகையாத, நான் உன்னை பலப்படுத்த போறேன், நான் உன்னை பலப்படுத்த போறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குதே ஆண்டவரே, பயப்படாத, திகையாத, நான் உன்னை பலப்படுத்த போறேன். அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாமே உன்னை பலப்படுத்தும்படியாய், அல்லேலூயா, உன்னை பலப்படுத்தும்படியாய். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்துல உன்னத பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க பாப்பா. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி எனக்கு உன்னத பலத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னதத்திலிருந்து பலம் இறங்கி வருகிறது, உன்னதத்திலிருந்து பலம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். பலத்தின் மேல் பலனடையும்படியாய் உன்னதத்திலிருந்து தேவ பலம் உன் மேல் இறங்கி வருகிறது, இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வருகிறது.
ஹalleluya hallelujah hallelujah ஓ ராபா ராஷகபா லா ராஷகலாரா உன்னத பலம் ஊற்றப்படுவதாக உன்னத பலம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உன்னத பலம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக ஹalleluya hallelujah ஓ ராபா ராஷகலாரா லீமாலா ராஷகலாரா எல்லா சத்துருடைய தடைகள் மாறட்டும் எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஆமென் ஆமென் நீ பலனடைய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில இருக்கிற இழப்பு ஆமென் உன் வாழ்க்கையில இந்த இழப்பு எதற்காக வென்றால் ஆமென் நீ பலனடைய வேண்டும் என்று சொல்லி நீ பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறார் விசுவாசித்தால் கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னத பலம் இறங்கி வருகிறது ஹalleluya hallelujah hallelujah ஓ ராபா ராஷகலாரா ஆமென் ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உன்னத பலத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை இடை கட்டுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளை இடை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உன்னத பலத்தினால் இடை கட்டும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஹalleluya hallelujah நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி உன்னதத்திலிருந்து தேவ வல்லமை நம்மத்திலே இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஆமென் 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஆமென் 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 ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஹalleluya உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்த்து குடும்பங்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக இந்த தொடர் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற இந்த தொடர் ஜெபத்துல தேவ கரம் நம்மத்தில பிரத்யட்சமாய் வெளிப்படும்படியாய் தேவ பிரசன்னம் பிரத்யட்சமாய் நம்மத்தில வெளிப்படும்படியாய் சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்க கிரியை செய்யுங்கப்பா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரை நோக்கி கேளுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க ஆண்டவரே நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் கர்த்தர் நல்லவர் உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபி அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபி உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு ஜெபி கரங்களை தட்டி ஹalleluya thank you Jesus நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்
பரிசுத்தரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழியட்டும் அழியட்டும் அழியட்டும். ஹல்லேலூயா மகு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமா இடைபட ஆரம்பிக்கிறார். எண்ணாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும்போது, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்ம சத்துருவுக்கு விரோதமாக இந்த யுத்த ஜெபத்திலே ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்த ஜெபத்திலே சத்துருக்கு முன்பதாய் நிற்கும் போது, அதாவது உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் சத்துருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பூரிகை என்ற சொல்லுக்கு எக்காளம் அல்லது ஊதுகுழல் என்று பெயர். ஒரு யுத்தத்திற்கு போகும்போது இந்த ஜனங்கள் பெருந்தொனியாய் இந்த ஊதுகுழலை எக்காளத்தை தொனிக்கும் போது, இந்த பூரிகையை தொனிக்க செய்யும் போது என்ன நடக்கும் என்றால், அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு, அல்லேலூயா, நீங்கள் பெருந்தொனியாய் பூரிகைகளை எடுத்து தொனிக்கும் போது நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். என் பிள்ளைக யுத்தத்துக்கு போறாங்க, என் பிள்ளைகள் யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. ஆமென். அவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் நான் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவரே இறங்கி வருவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பதாக பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை. 6 நாட்களும் அமைதியாய் சுற்றிவிட்டு 7வது நாள்ல பாருங்க, ஒரு பெருந்தொனியாய் ஒரு எக்காள முழக்கத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் முழங்க சொல்லுகிறார். முழங்க சொல்லும் போது அந்த நேரத்திலே அந்த எரிகோ மதில் ஒன்றுமில்லாத வண்ணமாய் தரைமட்டமாய் விழுந்து போயிற்று. அல்லேலூயா. பகைஞருக்கு முன்பதாய் நம்ம எக்காலத்தை தொனிக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. எக்காலம் என்ன? பரலோக தேவனுக்கு முன்பதாய் நம்மளால் முடிந்த அளவுக்கு கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் போது, தாவீதும் சகல இஸ்ரவேலரும்
தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. சத்தம், ஏக சத்தமாய் ஒரு மனதோடு. அல்லேலூயா, ஆமென். யுத்த ஜபத்துல நம்ம இருதயத்துக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு மனதோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனதோடு நம்ம சிந்தைய அங்கும் இங்கும் திருப்பாத வண்ணமாய் ஒரு மனதோடு அந்த எக்காலத்தை எடுத்து, அந்த ஊதுகுழலை எடுத்து, அந்த பூரிகையை எடுத்து தேவனை முதலாவது அழைக்கிறோம். அல்லேலூயா. அந்த சத்தம் தேவனுக்கு நேராக எழும்பும் போது ஆண்டவர் நினைவு கூறுகிறாரா, என் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போறாங்க, என் பிள்ளைகள் யுத்தத்துக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைவு கூர்ந்து உடனே வான சேனை தூதலோடு கூட அவர் யுத்தம் செய்யும்படியாய் அவரே இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். சத்துரு நெருக்கி கொண்டிருக்கிற வேளையிலே, நமக்கு விரோதமாய் சத்துரு புறப்பட்டு வருகிற வேளையிலே, நாம அந்த யுத்தம் பண்ண போவதற்கு முன்பதாக தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் அழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் அழைக்கிறவர்களாய் ஜபிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப ஆண்டவர் நினைவு கூறுவார், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கிறான், என் பிள்ளைகள் யுத்தம் பண்ண நிற்கிறாங்க, இப்ப நம்ம யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படக்கூடாது. உபாகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் போது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாத. உனக்கு முன்னாடி இருக்கிற எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், பயப்படாத. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பயப்படாத. நீ ஆண்டவரை மட்டும் கூப்பிடு. அல்லேலூயா. ஒரு சத்தத்தை ஆண்டவருக்கு நேராக மட்டும் எழுப்பு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிரியை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து பயப்படாத. ஆண்டவரை பார்த்து கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. ஆபத்து வேளைகள் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து உன்னை விடுவிப்பா. இது நிச்சயம். அவர் சொன்ன சொல் தவறாதவர். அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ? உனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரை நோக்கி எக்கால சத்தமிட்டு கூப்பிடும் போது ஆமென், ஆண்டவர் உனக்கா இறங்கி வந்து அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு, இல்லைன்னா எழும்பி நின்று பரலோக தேவனை நோக்கி பார்த்து, பரலோக தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக உதவி செய்யுங்கப்பா. நான் சத்துருவை பார்க்கல ஆண்டவரே, நான் வியாதியை பார்க்கல ஆண்டவரே, என்னை பயப்படுத்துகிறது போல எனக்கு முன்பதா நிற்கிற பிரச்சனையை நான் பார்க்கல ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கிறேன்ப்பா, உம்மை பார்க்கிற ஆண்டவரே. என் சத்தத்தை உமக்கு நேராக நான் துணிக்க பண்ணுகிறேன்.
என் சத்தத்தை உமக்கு நேராக தொனிக்க பண்ணுகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் சத்தத்தை உமக்கு நேராக தொனிக்க பண்ணுகிறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்காக இறங்குங்கப்பா, எனக்காக நீங்க இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக நீர் இறங்குவீராக, எனக்காக நீர் கிரியை செய்வீராக, எனக்காக நீர் யுத்தம் செய்வீராக. ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நீர் கிரியை செய்வீராக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஓ ரீபாலா ரஷகமா லீமாலா ரகலாரா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ரஷகலாரா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனைகளை கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிங்க. ஆண்டவரே ஆண்டவரே, எனக்காக எழுந்தருளுங்கப்பா, என் குடும்பத்துக்காக எழுந்தருளுங்கப்பா, என் பிள்ளைகளுக்காக எழுந்தருளுங்கப்பா. சத்துரு பலன் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்காக எழுந்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Jesus, thank you, Jesus, hallelujah. Oh, Rabba la Rashaka ba lema la Rashaka la ra. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah. Oh, Rabba la Rashaka la ra. அப்படியே கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி ஜெபிங்க, ஊக்கமாய் ஜெபிங்க, ஊக்கமாய். ஹalleluya. ஓ ரிமா லமோ கடரமோ ஷபலமோ லிமலமோ ரபரா. எல்லா அசுத்த ஆவியின் வல்லமைகள் அழிவதாக. குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் அழிவதாக. ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு வல்லமைகள் அழிவதாக. ஆண்டவனை பயன்படுத்தபடிய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ பயப்படாத ஆத்துமாவே, பயப்படாத ஆத்துமாவே, ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆபத்து வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்த செய்வா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓ ரீபாலாபா லீபாலா ரஷகபா லீமாலா ரகலாரா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. ஓ ரிமா லமோ கட ரபோ ஷபா லபா லிமா லபா ரபரா. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரீபாலா ரஷகலா ரீபாலா ரகலாரா. ஆண்டவரே மக்கு நன்றி தகப்பனே, ஆண்டவரே மக்கு நன்றி தகப்பனே, பரிசுத்தரே மக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆமென் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பிரசன்னமாவதாக. இப்பொழுது வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மூடும்படி ஜெபிக்கிற எல்லா அந்தகாரங்கள் அழிக்கப்படுவதாக. அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஆச்சரியமான வெளிச்சத்தை பார்க்கட்டும், இப்பொழுதே பார்க்கட்டும். தூர இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண செய்வீராக. Hallelujah, 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 hallelujah. Oh, Rabba, Rashakama, Lima, La, Rakalara, Lima, Lamo, Kadarabo, Shaba, Laba, Lima, Laba, Rabara. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், சேனைகளை கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ ரிபா லா ரஷகபா லிமா லா ரகலாரா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. தூர இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
ஆண்டவர் பிரத்யட்சமாய் கிரியை செய்யும்படியாய் என்ன காரியத்துக்காக இந்த ராத்திரி வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவரே அற்புதத்தை செய்யணும். அதற்காக உங்களுடைய வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி எனக்கு யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் நாவத் திறந்து, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோப்பான்னு சொல்லுங்க. உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோப்பா, உடைய அளவில்லாத கிருபை இறங்கி வரட்டும் என்று சொல்லுங்க. அளவில்லாத கிருபை இறங்கி வரட்டும்னு சொல்லுங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தூர இடத்துல ஆண்டவரே என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ ஆமென் என்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் அற்புதம் நடக்கட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் சொல்லுங்க. எல்லா பொல்லாங்கருடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டும் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். வியாதிகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே போராட்டங்கள் மாறுவதாக. கர்த்தருடைய காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே வியாதியோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக ஆண்டவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறபடினால் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோமா. பரிசுத்தமாக இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான தடைகளை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அளவில்லாத கிருபை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. மீதமுள்ள நாட்களை ஆண்டவரே ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அற்பமான எண்ணெய் எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.